இருளுக்கு வெளிச்சத்துக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. உங்க வீட்டுல எவ்வளவு இருள் இருந்தாலும், இருள் என்பது என்ன தெரியுமா? செயல்பட முடியாத நிலை, முன்னேற முடியாத நிலை. அல்லேலூயா. அநேகருடைய குடும்பங்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இருள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களால அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியல, குடும்ப வாழ்க்கையில முன்னேற முடியல, பொருளாதாரத்துல முன்னேற முடியல, ஆவிக்குரிய காரியங்களை முன்னேற முடியல. சில பேர் சொல்லுவாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, திசை தெரியாமல் அநேகர் நின்று கொண்டிருக்கிறீங்க. வலது பக்கம் போகணுமா தெரியல, இடது பக்கம் போகணுமா தெரியல, நீங்க இருள் இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல் ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் எத்தனை வருட இருளாக இருந்தாலும், அல்லேலூயா, அந்த ஒரு வீட்டை பூட்டி 50 வருஷம் அந்த வீடு பூட்டப்பட்டதா இருந்தாலும், ஒரு விளக்கை கொண்டு போனா 50 வருஷத்தின் இருளை இந்த ஒரே விளக்கு, இந்த ஒரே வெளிச்சம் விழுங்கி முடிவுக்கு கொண்டு வருகிறது போல, கர்த்தர் உங்களை இன்றைக்கு எரிந்தவர்களாக அனுப்ப போகிறார். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா இருளில் அமர்ந்திருக்கிற உங்க குடும்பத்தை, உங்க தலைமுறைய, இந்த எல்லைகளை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அந்த இருளை கர்த்தர் விழுங்க இன்றைக்கு சித்தம் கொண்டவராயிருக்கிறார்.